ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பரோட்டாவை இந்த மாதிரி சதுரமாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு குடைமிளகாயை சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடைமிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது பெரிய சைஸாக இருக்கிறதுனால இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது கூடவே இந்த வெங்காயத்துக்கும் குடைமிளகாய்க்கும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பரோட்டாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு, சீரகம் ரெண்டையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய், குடைமிளகாய், பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான சில்லி பரோட்டா தயாராகிடுச்சு. குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.